ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஹெல்தி ரெசிபி என்னென்னா ஹை ஃபைபர் லோ கார்ப் இருக்கிற ஒரு வெஜிடபிள் சாலட் ரெசிபி. இந்த சாலட் ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நம்ம வந்து ஸ்டீமர் வச்சு செய்ய போகிறதில்ல, இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். நான் எனக்கு காலையில் இட்லி பண்ணுறேன், அதனால இதையும் ஒரே வேலையாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இட்லி பாத்திரத்தில் இதையும் வேக வைக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி லெமன் போட்டிங்க அப்படின்னா தண்ணியில் இருக்கிற உப்பு கரை வந்து அந்த இட்லி பாத்திரத்தில் படியாது. அதுக்காக இந்த மாதிரி லெமன் போடணும். இப்போ தேவையான காய்கறி என்னென்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் வந்து வெயிட் போடாத லோ கேலரி இருக்கிற ஒரு காய்கறி. அதனால நீங்கள் முட்டைக்கோஸ் வந்து நிறையா சாப்பிட்லாம், வெயிட் போடாது. முட்டைக்கோஸ் எவ்வளோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து இப்போ நம்ம வெறும் சாலட் சாப்பிட்றோம், இல்லை இப்போ 2 இட்லி சாப்பிட்டு சாலட் சாப்பிட்றோம் அப்படின்னா வயிறு வந்து உங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அப்புறமா குடமிளகாய் எடுத்திருக்கேன். குடமிளகாய் வந்து கொழுப்பை நல்லா எரிக்கும், அதனால குடமிளகாய் வந்து எடுத்திருக்கேன். குடமிளகாய் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்திருக்கேன். இது எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு சேர்த்து பண்ணியிருக்கேன், அதனால் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. அப்புறமா பீன்ஸ் வந்து நல்லா பொடிசாக நறுக்கிங்க. இது பியூர்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து பீன்ஸை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பீன்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கூட நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துருக்கேன். பீன்ஸ் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கிட்னியில் ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆர்டிக்கலில் படித்தேன். அப்புறமா கேரட் வந்து யாருக்கு தான் பிடிக்காது? ஒரு விதமான ஒரு ஸ்வீட் கொடுக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாலடில் சாப்பிடும்போது, இல்லை இப்போ நம்ம பச்சடி பண்ணி சாப்பிடும்போது, இல்லை வெறும் பொரியல் சாப்பிடும்போது. அப்படி நீங்கள் உங்களுக்கு பொரியல் ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். கேரட் பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்புறம் இதுதான் இருக்கிறதுலே என்னோட ரொம்ப ஃபேவரட் ஸ்வீட் கார்ன். இந்த ஸ்வீட் கார்ன் வந்து நம்ம வந்து சாலடோடு சேர்க்கும் போது அவ்வளோ ஒரு பஞ்சிங்காக இருக்கும், ரொம்ப சாப்பிட சூப்பராக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் ஒரு இட்லி ஊற்றி வச்சுட்டு இன்னொரு இட்லி தட்டு வைக்கிற இடத்துல இந்த இட்லி தட்டில் நான் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாம் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இதில் சேர்த்துட்டு நீங்கள் அழகாக இது பண்ணணும்னு கிடையாது, எல்லாத்தையும் அந்த இட்லி தட்டு மேலே வச்சுட்டா போதும். வச்சுட்டு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணணும்னு தேவையில்லை, தெளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அவ்வளோதான். நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டோன்னா அந்த ஆவிலே நல்லா வெந்துடும். பார்த்திங்களா, நான் உப்பு லைட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான காய்கறி வேறு காய்கறி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த காய்கறி ரொம்ப பிடிக்குமோ அந்த காய்கறி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலேயே நம்ம வந்து பீட்ரூட் சேர்த்து கூட பண்ணலாம். இங்கே பாருங்கள், வெந்திருக்கு, எவ்வளோ அழகாக அந்த கலர் மாறி இருக்குது பாருங்கள். கேரட்டோடது, பீன்ஸோடது, குடமிளகா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்புறம் முட்டைக்கோஸு, ஸ்வீட் கார்ன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இதை எடுத்து வெளியில் வச்சுருங்க. எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து கொதன்னு போகாது. ஆறுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சமாக பெப்பர் நான் வந்து வீட்டில் பவுட்ரு பண்ணது தான், அதனால் பவுட்ரு பண்ணும்போதே நான் கூடவே வந்து சால்ட் சேர்த்துட்டேன். அப்புறம் நான் வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா இது கூட வந்து வெள்ளரிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாலட் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.